திருக்குறையலூரிலே திருவவதாரம் பண்ணினவரான திருமங்கையாழ்வார் எம்பெருமானிடத்திலே கொண்டிருக்கிற பேரன்பின் காரணமாக பற்பல திவ்ய தேசங்களுக்கு எழுந்தருளி மங்களாசாசனம் செய்தருளினார். அந்த திவ்ய தேசங்களுக்குள்ளே திருநாங்கூர் திருப்பதிகள் என்ன அத்தனை பேராலும் கொண்டாடப்படும்படியான வைபவம் பெற்ற திவ்ய தேசங்கள் இன்னைக்கும் நாம் சேவிக்கும்படியான வைபவத்தோடே கூடியிருக்கின்றன. வருடத்திலே ஒரு தடவை ஆழ்வார் தாமும் மிக்க பாரிப்போடே அந்த திவ்ய தேசங்களுக்கு எழுந்தருளுகிறார். திருநாங்கூர் 11 கருட சேவை என்று பெயர் பெற்றிருக்கிற இந்த உற்சவம் மக்கள் மத்தியிலே ரொம்ப பிரசித்தம். பிறந்திருக்கிற அத்தனை பேரும் ஏதாவது ஒரு வழியை நாம் பின்பற்றிக் கொண்டு பெருமானிடத்திலே சேருவதற்கு பாரிக்க வேண்டும். அவனை அடைவதற்கு என்ன வழி என்று யோசிக்க வேண்டும். ஆனால் அறிவிலிகளான நமக்கு அவ்வளவு சீக்கிரத்திலே வழியானது புலப்படுவதில்லை. அதனால்தானே ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் திருவவதாரம் பண்ணினார்கள். வழி தெரியாத நமக்கு வழிகாட்டுவதற்காக தாங்களும் இந்த நில உலகிலே வந்து பிறந்தார்கள். ஆக ஆழ்வார் எந்த விதத்திலே எவ்வளவு உருக்கத்தோடு பெருமானை தாம் எழுந்தருளியிருந்த காலத்திலே சேவித்திருப்பரோ அதை நாம் இன்னைக்கும் அறிந்து கொள்ள வேணும் பொருட்டு, அந்த வழியிலே நாமும் எம்பெருமானை வணங்க வேண்டும் பொருட்டு இந்த உற்சவமானது சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது. முந்தின வாரத்திலே ஆழ்வார் தம்முடைய திருநகரியிலே இருந்து புறப்பட்டு திருக்குறையலூருக்கு எழுந்தருளினதென்ன, மங்கமடத்துக்கு எழுந்தருளினதென்ன, மேலும் திருக்காவளம்பாடி, திருமணிக்கூடம், திருப்பார்த்தன்பள்ளி முதலான திவ்ய தேசங்களுக்கு எழுந்தருளி அங்கிருக்கிற எம்பெருமான்களையெல்லாம் கண்ணாரக் கண்டு கொண்டு வாயாரத் துதித்து, ஆழ்வார் இன்னைக்கு இருக்கிற நிலை அர்ச்சை நிலை. எழுந்தருளியிருந்த காலத்திலே அவர் வாயாரத் துதித்தார் என்னால் பொருந்தும். இன்னைக்கு ஒரு விக்கிரகத்தை தாமும் பரிகிரகித்து கொண்டு, அதாவது ஒரு விக்கிரகத்திலே ஏறி வந்து அதன் மூலமாக மக்களுக்கு சேவை சாதிக்கிறவர் தம்முடைய வாயினாலே துதிக்கப் போமா? முடியாது. அதனால்தான் ஸ்ரீவைஷ்ணவர்கள் எல்லோரும் ஆழ்வாருக்கு பிரதிநிதிகளாக பக்கத்திலே அமர்ந்திருந்து ஆழ்வார் பாடின பாசுரங்களை பெருமானுக்கு முன்னே விண்ணப்பம் பண்ணுகிறார்கள். ஆக திருப்பார்த்தன் பள்ளிக்கும் எழுந்தருளி பின்னே அங்கிருந்து ஆழ்வார் புறப்பட்டு மஞ்சள் குழி மண்டபத்துக்கு எழுந்தருளினார். மணிமாடக் கோயிலுக்கு வந்து சேருகிறார். நாராயணன் கோவில் என்ன பிரசித்தமான திவ்ய தேசம். அந்த மணிமாடக் கோயில் வந்து சேர்ந்து ஆழ்வார் சற்று இளைப்பாரி பின்னே அந்த திவ்ய தேசத்து எம்பெருமானை மங்களாசாசனம் செய்ய வேண்டும் என்கிற பாரிப்போடே அங்கிருக்கிற எம்பெருமானை வணங்குகிறார். ஆக கோஷ்டியார் அத்தனை பேரும் சுத்தி அமர்ந்து அந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் விஷயமாக ஆழ்வார் பாடின பாசுரங்களை பாடி ஆழ்வாரையும் எம்பெருமானையும் மகிழ்விக்கிறார்கள். ரொம்ப அழகான பாசுரங்களாய் அமைந்திருக்கிற தன்மை இந்த பதிகத்துக்கு உண்டு. நந்தா விளக்கே அளத்தற்கரியாய் என்று தொடங்குகிற பதிகம். எம்பெருமானிடத்திலே நமக்கு விஸ்வாசம் அதிகம் அமைந்திருக்க வேண்டும். எந்த காலத்திலேயும் அவன் நம்மை கைவிடுவதில்லை என்கிற திண்ணமான உறுதிப்பாடு நம் நெஞ்சிலே வேண்டும். என்னைக்கும் நம்பிக்கைதானே வாழ்க்கையாக அமைந்திருக்கிறது. ஏழைத்தான் என்றைக்காவது பணக்காரன் ஆகிவிடுவோம் என்று நினைத்திருப்பதும் நம்பிக்கையினால்தானே. அதே போல பெருமானை நாம் அடைந்து விடுவோம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும் என்னால் கூடவே பக்தி தேவை. அந்த பக்தியானது உண்மையாக இருந்தால் எப்படி ஏழை தன் உழைப்பு உண்மை உழைப்பினாலே பணக்காரனாகி போகிறானோ அதே போல நாமும் பக்தியை கொண்டு பெருமானை அடைந்து விடுகிறோம். மணிமாடக் கோயில் நாராயணனை ஆழ்வார் கண்ணாரக் கண்டுகந்த பின்னே அங்கிருந்து பக்தர்களோடே புறப்பட்டு மெள்ளமாக வன்புருடோத்தமம் என்கிற சந்நிதிக்கு எழுந்தருளுகிறார். பெருமானுக்கே புருஷோத்தமன் என்கிற திருநாமம் உண்டு. வேதத்திலே கூட பதிம் விஸ்வஸ்ய என்று நாமும் பேசுகிறோமே. ஆக பெருமான் உலகங்களுக்கே நாயகனாய் அமைந்திருக்கிறான்.
உத்தமமான புருஷனாய் அமைந்திருக்கிறான். ஜீவாத்மாக்கள் அத்தனை பேருமே ஸ்திரீ பிராயர்கள், அதாவது பெண் தன்மை கொண்டவர்கள். நாம் எல்லோருமே பெண்கள் தானே. ஷரீரத்தாலே வேண்டுமென்னால் சில பேர் ஆண்களாக காட்சி தருகிறோம், சில பேர் பெண்களாக இருக்கிறார்கள். ஆனால் ஆத்மாவுக்கு எது சேரும் என்னால் ஆத்ம தத்துவம் என்பது ஒரு பெண் தானே. ஆக அத்தனை ஜீவாத்மாக்களுக்கும், அதாவது நம் அத்தனை பேருக்கும் ஒரு கணவன் உண்டு என்னால் அது புருஷோத்தமன்தானே. அந்த புருஷோத்தமனை வணங்க வேண்டும் என்பதற்காக பக்தர்கள் புடைசூழ ஆழ்வார் எழுந்தருளுகிறார். ஆழ்வார் வெளியிலே வந்து சேர்ந்த உடனேயே பெருமானுக்கு கொண்டாட்டம். நம் பக்தன் நம்மை தேடி வந்திருக்கிறானே என்கிற ஆனந்தம். ஒன்றுமில்லை, ஒரு விருந்தினர் நம் வீட்டுக்கு வந்தாரென்னால் இருக்கையிலிருந்து எழுந்து நாம் வெளியே சென்று வருக வருக என்று வரவேற்று அவரை உள்ளே அழைத்து போகிறோமே, அதுபோல செய்ய வேண்டும் என்கிற பாரிப்பு பகவானுக்கு. ஆகத்தான் சூடிக்களைந்த மாலையை அனுப்பி வைத்து ஆழ்வாருக்கு வெளியிலேயே அனுக்கிரகம் பண்ணி உள்ளே அழைத்து கொள்ளுகிற அற்புத காட்சி. இந்த பல்லக்குத்தான் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும். ஆழ்வாரை தாங்குவதற்கென்னே இந்த பல்லக்கு அமைந்திருக்கிறதுனால் நம்மையெல்லாம் தாங்குகிற ஆழ்வாரையே தாங்குகிற பல்லக்கு இது. சரி, இந்த பல்லக்குத்தான் ஆழ்வாரை தாங்குகிறதா என்னால் இல்லை இல்லை, பல்லக்கிலே ஆழ்வார் அமர்ந்திருந்தாலும் பல்லக்கை தாங்குவதும் ஆழ்வார்தானே. ஆழ்வார் சங்கல்பமில்லாமல் பல்லக்கு அவரை தூக்கிச் செல்லுமா, எழுந்தருளப் பண்ணிக் கொண்டு போகுமா? மணிமாடக் கோயிலையும் புருஷோத்தம பெருமானையும் வணங்கிவிட்டு ஆழ்வார் இப்பொழுது வைகுந்த விண்ணகரத்தை சென்று சேருகிறார். ஸ்ரீவைகுண்ட நாதனாக ஆக வைகுந்தநாதனையும் நாம் வணங்கி மேலே செம்பொன்சை கோயிலுக்கு செல்லுவோமாக. திருநாங்கூர் திருப்பதிகள் 11 என்று நாம் கணக்கிடுகிறோமே, அதிலே ஒவ்வொன்றாக இப்பொழுது தரிசித்து கொண்டிருக்கிற நிலையிலே நாம் அமைந்திருக்கிறோம். செம்பொன் அரங்கர் என்று பெயர் பெற்றிருக்கிற எம்பெருமானுடைய திருத்தலம். பெருமான் பொன்னைப் போலே மிளிர்பவனாய் அமைந்திருக்கிறான். ஞானியர்கள் விரும்பும்படியான கொண்டாடும்படியான தன்மை பெற்றிருக்கிற அரங்கன் சந்நிதி இது. ஆக பக்தர்களாலே செம்பொனரங்கர் சந்நிதி என்று பெருமதிப்போடே கொண்டாடும்படியான திவ்ய தேசம் இது. இந்த திவ்ய தேசத்து எம்பெருமான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அதை அறிந்து கொள்ள திருமங்கையாழ்வாரை விட்டால் நமக்கு வேறு கதி உண்டா? தாமே ரொம்ப அழகாக காட்டிக் கொடுக்கிறார். கையிலங்கு நெல்லிக்கனியாக தருதல் என்று நாமும் பேசுகிறோமே, அது இந்த ஆழ்வார் விஷயத்திலே பொருந்துமா போலே இன்னொருத்தர் விஷயத்திலே பொருந்தாது. கையில் வைக்கப்பட்டிருக்கிற நெல்லிக்கனியைப் போலே பெருமானை தம் கையிலே எடுத்து நம் கையிலே வாரி வழங்குகிற வள்ளல் ஒருவர் உண்டு என்னால் அது பரகாலனாகிற திருமங்கையாழ்வார்தானே. ஆகத்தாமே அருளிச் செய்கிறார். தீமனத்தரக்கர் திரளழித்தவனே என்று சென்னடைந்தவர் தமக்கு தாய்மனத்திறங்கி அருளினைக் கொடுக்கும் தயரதன் மதலையைச் செயமே. தேமலர் பொழில் சூழ் நாங்கெனன் நடுவுள் செம்பொன்சை கோயிலினுள்ளே காமனை பயந்தான் தன்னை நான் அடியேன் கண்டு கொண்டு உய்ந்தொழிந்தேனே. ஆழ்வார் ரொம்ப அழகாக காட்டித் தருகிற அற்புதமான விசேஷம் இது. தீமனத்தரக்கர் திரளழித்தவனே என்று பெருமான் ஒரு சங்கல்பம் பண்ணி கொண்டிருக்கிறான். ஒரு நிர்ணயம் முடிவு செய்திருக்கிறான். தீய மனத்தை உடைய யாரையும் தான் விட்டு வைப்பதில்லை என்று அவனுடைய எண்ணம். சரி, அவன் கணக்கிலே தீமனத்தை உடையவர் யார் என்னால் தனக்கு தீங்கிழைத்தவரை தீமனத்தவராக எம்பெருமான் நினைப்பதில்லை. தன் அடியவர்களுக்கு யார் யாரெல்லாம் சிரமம் தருகிறார்களோ அவர்களெல்லாம் தீய மனத்தை உடையவர்கள். அப்படிப்பட்டவர்களை நான் அழிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு புறப்படுகிறானாம். தாய் போலே கிருபை பண்ணுகிற தன்மை பகவானிடத்திலே அமைந்திருக்கிறது. ஒரு தாய்தானே பிள்ளைக்கு எந்த நேரத்திலே எது வேண்டும் என்று அறிந்து அதை தக்க வகையினாலே தாம் பண்ணும்படியான நிலையிலே இருப்பள். அதே போலத்தான் எம்பெருமானும் அமைந்திருக்கிறான். தன் பக்தனுக்கு எந்த காலகட்டத்திலே எது வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டு கொடுப்பதிலே அவனை மிஞ்சினவர் இன்னொருத்தர் கிடையாதே. ஆக ராமனே இந்த திவ்யதேசத்திலே சேவை சாதிக்கிறானோ என்று நாம் ஆச்சரியப்படும்படியான சந்நிவேஷம். ஆக தாய் போலே கிருபை பண்ணும்படியான தயாளன் சந்நிதிதான்
இங்கு அமைந்திருக்கிற செம்பொனரங்கர் சந்நிதி. சென்ற வாரங்களிலே ஆழ்வார் பின்மாலை பொழுதிலே காலை வேளைகளிலே சந்நிதிகளுக்கு எழுந்தருளுவதை நாம் தரிசித்தோம். இந்த வாரத்திலே நமக்கு கிட்டியிருக்கிற வாய்ப்பு ராத்திரி வேளையிலே பொழுது சாய்ந்த பின்னே சந்நிதிகளுக்கு எழுந்தருளுகிற அழகு. இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளுகிற விஷயம் என்னவென்னால், பக்திக்கென்னு கால நிர்ணயமோ சமய நிர்ணயமோ கிடையாது. எந்த நேரத்துக்கு பக்தன் தான் பெருமானிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அந்த சமயத்திலே அவசியம் செலுத்தலாம். ஆக ஆழ்வார் இப்பொழுது பள்ளி கொண்ட பெருமாள் சந்நிதிக்கு எழுந்தருளி இருக்கிறார். இந்த சந்நிதிக்கே திருத்தெற்றி அம்பலம் என்று திருநாமம். திருத்தெற்றி அம்பலத்தென் செங்கண்மாலே என்று ஆழ்வார் கொண்டாடுகிறார். கண்ணழகிலே தானே அத்தனை பேரும் மயங்குவோம். ஒருவர் நல்லவரா தீயவரா என்பதை கண்ணை பார்த்தே சொல்லிவிடுகிற சாமர்த்தியம் சில பேருக்கு அமைந்திருக்குமே. ஆக புண்டரீகாக்ஷன் எம்பெருமான், செந்தாமரை கண்ணன், தாமரை போன்ற கண்களை உடையவனான அந்த திருத்தெத்தி அம்பலத்து செங்கண்மால் சந்நிதிக்கு பக்தர்கள் புடைசூழ ஆழ்வார் எழுந்தருளி மாத்தரசர் மணிமுடியும் என்று தொடங்கும்படியான பதிகத்தை கேட்டு உகந்து அங்கிருந்து நகரத்து திவ்ய தேசத்துக்கு என்ன சிறப்பு என்னால், திருமடந்தை மண்மடந்தை இருபாலும் திகழ தீவினைகள் போயகல வடியவர்கட்கென்னு மருள் நடந்து. ஆழ்வார் தாம் அனுபவத்திலே கண்ட உண்மையை பேசுகிறார். பக்கத்திலே இருக்கிற ஸ்ரீதேவி பூமிதேவி நாய்ச்சிமார்கள் இருவரும் ஆශ්ரிதர்கள் பெருமானிடத்திலே வந்து ரட்சிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிற பொழுது, ஒருவேளை வந்து சேர்ந்தவன் பண்ணின பாப்பத்தை பார்த்து பெருமான் விலக்க நினைத்தான் என்னால், உடனே 2 பேரும் நமக்காக பெருமானிடத்திலே பரிந்து பேசுவர்களாம். ஐயோ, இவன் நல்ல
தானே பெருமான் நம்மிடத்திலே குளிர நோக்குவன், நம்மிடத்திலே ஆசை கொள்ளுவன். ஆக பெருமானுக்கு நம்மிடத்திலே அன்பு உண்டாக வேண்டும் என்னால் அவன் அடியார்களிடத்திலே நமக்கு அன்பு உண்டாக வேண்டும். இந்த சங்கல்பத்தை இந்த உற்சவத்தின் மூலமாக நாம் செய்து கொள்வோமாக. ஆக இன்னைய தினம் ஆழ்வாருடைய பரம கிருபையினாலே ஆழ்வாரோடு சேர்ந்து நாம் மணிமாடக் கோயில் நாராயணப் பெருமாளையும், வன்புருடோத்தமம் புருஷோத்தம பெருமாளையும், வைகுந்த விண்ணகரம் ஸ்ரீ வைகுந்த நாதனையும், செம்பொன்சை கோயில் செம்பொன் அரங்கரையும், திருத்தத்தி அம்பலம் பள்ளி கொண்ட பெருமாளையும், அரிமேய விண்ணகரம் குடமாடு கூத்தரையும், அவர்கள் உரைகின்ற சந்நிதிகளையும் சேவிக்கிற பாக்கியத்தினை பெற்றோம். இதனுடைய தொடர்ச்சியான மங்களாசாசன வைபவமும் முக்கியமான நிகழ்ச்சியான 11 கருட சேவை